எல்லோருக்கும் வணக்கம். பேங்க் நிஃப்டி சார்ட்டை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா, ஒரு ஹெவியான செல்லிங் பிரஷர். நான் காலையில வந்து டெலகிராம்ல சொன்னேன். மார்க்கெட் வந்து கன்டினியூவா செல்லிங் பிரஷர்ல போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ, ஒரு குறிப்பிட்ட ரேஞ்ச் அதாவது ஒரு 48,000 இந்த ரேஞ்ச் வரச்சுல வந்து நம்ம வந்து பையிங் சைடு போலாம் அப்படிங்கிற மாரி குடுத்துருந்தோம். ஓகேவா? ஸோ, இந்த இடத்துலருந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு ரெக்கவர் ஆகி மார்க்கெட் ஃபுல்லா கன்சால்டேஷன்லயே போயிருச்சு. ஸோ, நாளைக்கான மார்க்கெட் வந்து ஒரு கேப் அப் ஓப்பன் ஆகுது அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா மேக்ஸிமம் வந்து பையர்ஸ் எல்லாத்தையுமே ஸ்டாப் லாஸ் அடிச்சு மார்க்கெட் வந்து வெளிய வந்திருக்கும். ஸோ, இந்த இடத்துல மார்க்கெட் வந்து ஒரு 48,000 ரேஞ்சுக்கு வரச்சுல வந்து திரும்ப யாரு பையர்ஸ் வந்து ஆட் ஆகியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ, பையர்ஸ் வந்து நெறையா வந்திருப்பாங்க. அதே மாதிரி பெரிய பெரிய பையர்ஸும் வந்து வந்திருப்பாங்க. ஸோ, அவங்க பெரிய பையர்ஸ் வந்திருக்காங்கங்கிறத காமிக்கிறதுக்கு தான் மார்க்கெட் வந்து திரும்ப ரிட்டர்ன் அதாவது ரெக்கவர் ஆகி மேல வந்திருக்குது. ஓகேவா? ஸோ, இந்த இடத்துல இப்போ இத பிரேக் பண்ணி மார்க்கெட் வரச்சுல என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, சின்ன சின்ன ட்ரேடர் உள்ள வந்திருப்பாங்க. பையர்ஸ் வந்து சின்ன ட்ரேடர்ஸ் வந்து உள்ள வந்திருப்பாங்க. ஸோ இவங்களோட ஸ்டாப் லாஸ் எல்லாம் மார்க்கெட் என்ன ஆச்சுன்னு சொன்னா, மேல போயிட்டு கொஞ்சமா திரும்ப அகைன் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து அடிச்சிருச்சு. ஸோ இந்த பையர்ஸ் எல்லாம் இப்போ வெளிய போயிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா, இங்க உள்ள பையர்ஸ் மட்டும் தான் உள்ள இருப்பாங்க. ஸோ மார்க்கெட் வந்து மேபி நாளைக்கு வந்து ஒரு கேப் அப் அதாவது இந்த ரேஞ்ச தாண்டி மார்க்கெட் வந்து மேல ஒரு 48,300 இந்த ரேஞ்சுக்கு மேல வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகுதுன்னு சொன்னா, ஃபர்தரா இங்கேருந்து வந்து பையிங் சைடுக்கு தான் போற வாய்ப்பு இருக்கு. ஸோ, பை சைடு ட்ரேட் வந்து நம்ம வந்து கால் சைடு ட்ரேட் வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி ஃப்ளாட் ஓப்பன் ஆச்சுன்னு சொன்னாலும், மார்க்கெட் சடனா கீழ இறங்காம இங்க கொஞ்சம் ரெக்கவர் ஆகி மேல போற மாரி கொஞ்சம் போயிருச்சு அப்படின்னு சொன்னா, ஃபர்தராவும் மார்க்கெட் வந்து மேல போறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? ஸோ கேப் அப் அண்டு ஃப்ளாட் இந்த 2லயும் ஓப்பன் ஆச்சுன்னா நம்ம பை சைடுக்கு வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ, ஆனா கேப் டவுன் ஓப்பன் ஆகுது அப்படி மார்க்கெட் வந்து கேப் டவுன் ஓப்பன் ஆகுதுன்னு சொன்னா, இப்போ 5 மாசமா மார்க்கெட் வந்து டவுன் சைடு டவுன் ட்ரெண்ட் தான் அடிச்சிட்டு இருக்கு. ஸோ, கேப் டவுன் ஆகுதுன்னு சொன்னா நாளைக்கும் மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட் போறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? டவுன் ட்ரெண்ட் போகும். அப்படி இல்லன்னு சொன்னா ஒரு வாலடைல் காமிக்கும். மேல கீழ இந்த மாரி வாலடைல் காமிக்கும். ஸோ, 2ம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ, பேங்க் நிஃப்டிய பொறுத்தளவுக்கு இதுதான் நடக்கும். நிஃப்டிய பார்த்தோம்னு சொன்னா நிஃப்டியும் சேம் அதே மாரி தான் கேப் அப்ல ஓப்பன் ஆயிட்டு, திரும்ப அங்கேருந்து நல்லா ஒரு ஃபால். ஓகேவா? ஸோ, மார்க்கெட் சஸ்டெயின் பண்ண முடியாம ஃபால் ஆகி, திரும்ப கரெக்ட்டா 22,000 அந்த 22,000ல சப்போர்ட் எடுத்து, மார்க்கெட் வந்து மேல வந்திருக்கு. ஸோ, 22,000 ஒரு ரவுண்டு ஃபிகரா இருக்கிறதுனால, இந்த ரவுண்டு ஃபிகர்ல வந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுக்கச்சுல, இங்க வந்து பெரிய பையர் வந்து கண்டிப்பா இருப்பாங்க. அதாவது பெரிய ட்ரேடர் வந்து இருப்பாங்க. ஸோ, இவங்க வந்து பையர் வந்து வச்சிருக்கிறதுனால, சேம் பேங்க் நிஃப்டில நடந்த மாரி தான் இங்க பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் என்ட்ரி ஆகுன பையர்ஸ். அதாவது ரீட்டெய்லர் பையர் வந்து எங்க என்ட்ரி ஆவாங்கன்னு சொன்னா, அவங்க வந்து பிரேக் அவுட் ஆன பிறகு தான் என்ட்ரி ஆவாங்க. ஸோ, இந்த இடத்துல போயிட்டு திரும்ப ஒரு ரீட்ரேஸ்மென்ட் வந்திருக்கு. ஸோ, இதில வந்து மார்க்கெட் இன்னும் மேல போகும்ன்னு சொல்லிட்டு சின்ன சின்ன ட்ரேடர்ஸ் வந்து உள்ள வருவாங்க. ஸோ, இவங்களோட ஸ்டாப் லாஸ் எல்லாத்தையுமே மார்க்கெட் இங்க வர வந்து ஹிட் ஆயிருச்சு. ஓகேவா? ஸோ, இந்த பையர்ஸ் வந்து அவுட். வெளிய போயிட்டாங்க. ஸோ, இப்போ யார் இருக்கான்னு சொல்லி பார்த்தா, அது பெரிய பையர் தான் இருக்கிறாங்க. ஸோ, அதேமாரி நிஃப்டிய பொறுத்தளவுக்கும் நாளைக்கு வந்து ஒரு கேப் அப் ஓப்பன் ஆகுது அப்படின்னு சொன்னா, மார்க்கெட் ஃபர்தரா இங்கேருந்து மேல போறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? ஸோ, ஃப்ளாட்டா ஓப்பன் ஆச்சுன்னு சொன்னாலும், ஃப்ளாட்டா ஓப்பன் ஆகி மார்க்கெட் கீழ இறங்காம இருக்கணும். ஸோ, கீழ டைரக்ட்டா 2 கேண்டில் 3 கேண்டில்ல கீழ இறங்கிருச்சுன்னு சொன்னா, திரும்ப அகைன் வந்து மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட் தான் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ, இல்லாம ஃப்ளாட் ஓப்பன் ஆகி, இங்கேருந்து மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் ஆகி மேல போயிருச்சுன்னு சொன்னா, ஃபர்தரா மார்க்கெட் வந்து மேல போறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? ஸோ, கேப் அப் அண்ட் ஃப்ளாட் 2மே வந்து நம்ம பையிங் சைடுக்கு ட்ரை பண்ணலாம். கேப் டவுன் வந்து சொல்ல முடியாது. மார்க்கெட் வந்து எப்படி வேணாலும் வாலடைல் காமிக்கலாம். இல்லன்னா ட்ரெண்ட் ஃபாலோ பண்ணி நாளைக்கும் ஒரு ஃபாலே காமிக்கலாம். ஓகேவா? ஸோ கேப் டவுன்ல வந்து நம்ம ஜட்ஜ்மென்ட் பண்ண முடியாது. சேம் அதே மாரி தான். சென்செக்ஸ பார்த்தீங்கன்னு சொன்னா, சென்செக்ஸ்லயும் வந்து சேம் அதே பேட்டர்ன் தான் வந்து வந்திருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து நல்லா டவுன் ஃபால் குடுத்துட்டு, அகைன் வந்து ரெக்கவர் ஆகி, சின்ன ட்ரேடர்ஸ் எல்லாத்தையும் ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு, சேம் 3 இண்டெக்ஸுமே சேம் ஒரே மாதிரி தான் வந்து ஆயிருக்குது. ஸோ அதனால இதுலயும் வந்து கேப் அப் ஆச்சுன்னு சொன்னா, பையிங் சைடு போய்க்கலாம். ஃப்ளாட்டும் வந்து ஃப்ளாட் ஓப்பன் ஆகி மார்க்கெட் மேல போகும் மாரி இருந்ததுன்னா, சென்செக்ஸ்லயும் வந்து பை சைட் ட்ரேட் எடுத்துக்கலாம். கேப் டவுன் வந்து சொல்ல முடியாது. என்ன வேணாலும் நடக்கலாம். ஏன்னா, இங்கேருந்து ட்ரெண்ட ஃபாலோ பண்ணி மறுபடியும் மார்க்கெட் வந்து டவுன் சைடே போறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லன்னு சொன்னா, ஒரு கன்சல்டேஷன் இப்படியே வாலடைல் காமிச்சுட்டு இருக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ, இதுதான் நாளைக்கான மார்க்கெட்ல வந்து நடக்கிறதுக்கு நெறையவே வாய்ப்பு இருக்கு. என்னோட டெலகிராம் சேனல்ல வந்து இந்த வீடியோ பார்க்குறவங்க என்னோட டெலகிராம் சேனல்ல சேரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னா, ஆ டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நான் வந்து குடுக்குறேன். அத பயன்படுத்தி என்னோட சேனல்ல வந்து சேர்ந்துக்குங்க. சேர்ந்துட்டு அதில வந்து ஒரு சில ஃப்ரீ கால்ஸும் குடுப்பேன். ஒரு சில ஐடியாவும் குடுப்பேன். மார்க்கெட் எந்த இடத்துல சஸ்டெயின் ஆகுது, எந்த இடத்துல வந்து பிரேக் அவுட் ஆகுது, எந்த இடத்துல இதாகுது. ஸோ, இந்த மாரி ஒரு சில ஐடியாக்கள் குடுப்பேன். ட்ரேடிங் பண்றதுக்கு உங்களுக்கு தேவையான ஐடியாக்கள் வந்து நான் டெலகிராம் சேனல்ல அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன். ஸோ, இத வந்து நீங்க என்னோட அப்டேஷன வந்து நீங்க எடுத்து அதன்படி சின்ன சின்ன ப்ராஃபிட்ஸ் வந்து பண்ணதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேங்களா?
ஸோ சேரணும் விருப்பம் இருக்கவங்க சேர்ந்துக்குங்க. நன்றி.